நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்னைக்கு பேசினது பிரியா இல்ல. டெக்ஸ்டைல்ல இருந்து ஏதோ ஒரு பொண்ணு பேசினாங்க. இந்த மாதிரி பிரைஸ் கிடைச்சிருக்கு, ஆஸ்திரேலியாக்கு அனுப்பி வைக்க போறோம்னு சொன்னாங்க. ஓஹோ, அப்படியா? அப்படின்னா அன்னைக்கு ராத்திரியே பிரியா என்னோட ரூம்க்கு வந்து ரவி இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்? அது என்னமோ தெரியல, ஆனா நான் சொல்றது எல்லாமே உண்மை. என்ன நம்பு. அப்படின்னா நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து ஏதோ நாடகம் ஆடி இருக்கணும். ஒண்ணு நீ மோசம் பண்ணிருக்கணும், இல்லனா அவங்க மோசம் பண்ணிருக்கணும். சரி, உன் பேச்ச நம்புறேன். ஆனா பிரியா ஏன் இப்படி பண்ணான்னு தெரிஞ்சுக்க நீ முயற்சி பண்ண. நீ என்ன ஏமாத்திட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் உண்மை என்னன்னு எனக்கு புரிய வச்சுட்ட. சாரி. அம்மா, ரவி, என்னாச்சு? காலையில நீ போகும்போது கூப்பிட்டேன், நீ கவனிக்காமையே போயிட்ட. ஏன்பா, ஏதாவது ப்ராப்ளமா? ரவி, இன்னைக்கு ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்க? அம்மா கிட்ட சொல்லக்கூடாதா?
அன்னைக்கு நான் ரஞ்சிதாவை பார்த்தேம்மா. என்னது, ரஞ்சிதாவா? எங்கப்பா பார்த்த? நானும் என் ஃப்ரெண்டும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். ரஞ்சிதாவும் அங்க வந்திருந்தாம்மா. அவங்க அம்மா ராஜேஸ்வரி கூட வந்திருந்தாளா? இல்ல, அவ புருஷன் கூட வந்திருந்தாம்மா. ரஞ்சிதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ராஜேஸ்வரி நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. அன்னைக்கு நடந்தத அவ இன்னும் மறக்கலன்னு நினைக்கிறேன். சரி, ரஞ்சிதா உன்கிட்ட பேசினாளா? ரொம்ப நேரம் பேசினா. அப்படின்னா எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டாளா? ஐயோ, என்ன பேசினா? ஒன்னும் சொல்லலாமா? ரஞ்சிதா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தா இந்நேரத்துக்கு இவர் என்கிட்ட வந்து சண்டை போட்டிருக்கணும். இவர் இப்படி அமைதியா போறார்னா ரஞ்சிதா எந்த விஷயத்தையும் சொல்லலன்னு நினைக்கிறேன். என்ன நடந்திருக்கும்? ஒரே குழப்பமா இருக்கே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரவி, எதுக்கு வருத்தமா இருக்கீங்க? ஓ, மதியம் அந்த மாதிரி நான் பேசுனதுக்காகவா? சாரி. நீங்க இப்படியே இருந்தா நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? என்னாச்சுன்னு சொல்லுங்க ரவி. ரவி, ரவி வேகமா போறத பார்த்தா, ஐயோ, இந்த ரஞ்சிதா உண்மையெல்லாம் சொல்லிருப்பா போல இருக்கே. இப்ப என்ன பண்றது?
சீதா, ஏன் தூங்காம உட்காந்துக்கிட்டு இருக்க? அது டிஸ்டர்பன்ஸா இருக்கா? லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டுமா? வேண்டாங்க. எனக்கு எந்த தொந்தரவும் இல்ல. நீங்க உங்க வேலையை பாருங்க. அப்ப தூங்க வேண்டியது தானே? எதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்க? பிரியாக்காவை பத்தியும் ரவிய பத்தியும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அவங்கள பத்தியா? ம். என்னன்னு தெரியல. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இத பாரு, எனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு. நீ சொல்றது எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல. அது அவங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த மாதிரி விஷயத்துல நீ தலையிடாத. ம். போய் படு. ஓ, ரவியும் பிரியாக்காவும் ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க? என்னவா இருக்கும்? இப்ப போய் பேசிடலாமா? சரி, இப்பவே பேசிடலாம். நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. சொல்லுங்க நீ. ஒண்ணும் இல்ல, நேத்துல இருந்தே நீங்க ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. பிரியாக்கா கூட பேசுறது இல்லையா? அப்படி உங்க 2 பேருக்குள்ள என்ன மனஸ்தாபம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. ரவி நில்லுங்க. நான் கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து நீங்க அக்கா கூட சண்டை போட்டதே இல்ல. இப்போ இப்படி இருக்கீங்கன்னா அதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. அது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. அப்படி எதுவும் இல்ல நீ. ஆனா மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. காரணம் என்னன்னு சொல்ல முடியல. ரவி, எதையுமே மனசுல வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் உங்க அண்ணி. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அப்படி சொல்லணுங்கிற சந்தர்ப்பம் வந்தா கண்டிப்பா சொல்றேன் நீ. வரேன். அண்ணி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளுங்க. உங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கும் போது, அதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத போது நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் சின்ன வயசுல இருந்து எல்லாத்துக்கும் நம்பி இருக்கிறது அந்த கடவுளை தான். நம்ம கஷ்டத்தையும் சோகத்தையும் கேட்கறது அவர் மட்டும்தான். எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சொல்லும் போது நம்ம மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்சிடும். தேங்க்ஸ் அண்ணி. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ரவி, சாப்பிட்டுட்டு போங்க. பரவாயில்ல அண்ணி, நான் வரேன். ரவி,
என்ன இவரு யார்கிட்டயுமே எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏதாவது சின்ன விஷயமா இருந்திருந்தா கூட கண்டிப்பா இவகிட்ட சொல்லிருப்பாரு. இவகிட்டயும் சொல்லல. அப்படின்னா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராம், பெரியம்மா, ராம், என்ன பெரியம்மா? ரவிய எங்கேயாவது வேலையை அமைச்சிருக்கியா? இல்லையே. ஏன் பெரியம்மா? இவ்வளவு நேரம் ஆகியும் அவ வீட்டுக்கே வரல. அதனாலதான் கேட்டேன். சாயங்காலமே ஆபீஸ்ல இருந்து அவன் கிளம்பிட்டானே. அவன் எப்பவும் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. இருங்க, நான் ஃபோன் பண்றேன். நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஆமா பெரியம்மா, ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. ஏம்மா, ரவி ஃபோன் பண்ணி ஏதாவது சொன்னானா? இல்லத்த, நானும் அப்பத்துல இருந்து ஃபோன் பண்றேன், ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. அத சொல்லலாம் தான் நானே வந்தேன். ஐயோ, எங்க போயிட்டா? கடவுளே. சுமித்ரா, ஏன் டென்ஷன் ஆவற? வந்துருவா. ஏதாவது அவசரமான வேலையா போயிருப்பா. அதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆவற? அமைதியா இரு. அம்மா, அவன் சாயங்காலமே சீக்கிரம் வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிட்டான். வேற ஏதாவது வேலை இருந்திருந்தா எனக்கு கண்டிப்பா சொல்லிருப்பான். ஆனா எதுவுமே சொல்லலையே. இந்நேரமாகி வீட்டுக்கு வரல. போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். இப்படி இருந்தா என்னன்னு நினைக்கிறது? அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. ஐயோ, எங்க போனாரோ என்னமோ தெரியல. பிரியா, எதுக்கு நீ தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசுற? அவன் வந்துருவான். கொஞ்சம் அமைதியா இருங்க. அவரே ஏன் புருஷன். எனக்கு பயம் இல்லாம இருக்குமா? பிரியா, கடவுள் இருக்காரு, எதுவுமே ஆகாது. வீணா டென்ஷன் ஆகாத. உங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கும் போது, அதை யார்கிட்டயும் சொல்ல முடியாத போது நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் சின்ன வயசுல இருந்து எல்லாத்துக்கும் நம்பி இருக்கிறது அந்த கடவுளை தான். நம்ம கஷ்டத்தையும் சோகத்தையும் கேட்கறது அவர் மட்டும்தான். எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சொல்லும் போது நம்ம மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்சிடும். தேங்க்ஸ் அண்ணி. அத்தை, எனக்கு தோணுது அவர் ஏதாவது ஒரு கோயிலுக்கு தான் போயிருப்பாருன்னு. கோவிலுக்கா? உனக்கு எப்படிமா தெரியும்? அத்தை, அவர் காலையில ஏதோ வருத்தத்துல இருந்தாரு. என்கிட்ட நீங்க ரொம்ப வருத்தமா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், எந்த பிரச்சனையா இருந்தாலும் கடவுள்கிட்ட சொல்லுவேன்னு. அதனாலதான் எனக்கு அப்படி தோணுது. ஐயோ, சித்ரா. சீதா, வா போலாம். ராம், ரவியோட வரேம்மா. ரவி வந்துருவா. நீ டென்ஷன் ஆகாத. ராம் போயிருக்கான்ல, கவலைப்படாதம்மா. அவன் வந்துருவா.
ரவி எங்க போயிருப்பான்னு பெரியம்மாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியாதப்போ ரவி இங்கதான் இருப்பான்னு உனக்கு எப்படி தெரியும்? ரவி எப்பவுமே சோகமா இருந்து நான் பார்த்ததே இல்லைங்க. அப்படி மன வருத்தத்தோட வீட்டுக்கு வராம இருக்காருன்னா அநேகமா இந்த கோயிலுக்கு தான் வந்திருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் நம்பிக்கை வீண் போகாதுங்க. கண்டிப்பா இங்க எங்கேயோ தான் இருக்கணும். வா பார்க்கலாம். ரவி, 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 ரவி இங்க இல்லையே. இங்கதான் இருப்பாருங்க, தேடுவோம்.